ராமர் கோவிலில் ஜனாதிபதி எங்கே போனார்கள்? சனாதன ஒழிப்பு கோஷ்டி. ராமர் கோவிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பகவான் ஸ்ரீராமரின் கருவறையில் நின்று ஆர்த்தி காட்டி பூஜை செய்தது ஒட்டுமொத்த சனாதன தர்ம எதிர்ப்பு கோஷ்டியையும் கதற விட்டிருக்கு. எவ்வளவு நாள் இந்த கோஷ்டிகள் எல்லாம் எதற்கெடுத்தாலும் ஜனாதிபதியை பாராளுமன்றத்திற்கு ஏன் அழைக்கல என்று சம்பந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் ஜனாதிபதி தலைமையில் செங்கோல் உள்ளே நுழைந்த பிறகுதான் பாரத பிரதமரே பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தார். உடனே ராமர் கோயிலுக்கு ஏன் ஜனாதிபதியை அழைக்கல என்று அடுத்த கேள்வியை கேட்டாங்க. அதோடு ஏதோ கிடுக்குப்பிடி போட்டது போல நினைத்து கொண்டு ராமர் கோவில் கருவறைக்குள் ஜனாதிபதியை அனுமதிப்பீர்களா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ராமர் கோவிலுக்கு வருகை புரிந்தார். கருவறைக்குள் நுழைந்தார். பகவான் ஸ்ரீராமருக்கு கருவறையில் நின்றபடியே தீபாராதனை காட்டினார். இதுதாண்டா எங்க சனாதன தர்மம். நீ எந்த ஜாதி எந்த மதம் என்றெல்லாம் கடவுளுக்கு முன்னால் ஒரு பொருட்டே கிடையாது. பாரத தாயை பொறுத்தவரை 130 கோடி மக்களுக்கான அரசாங்கத்தின் தலைவர்தான் இந்த ஜனாதிபதி. இந்த திராவிட கோஷ்டி தான் அவர் ஒரு பழங்குடியினர் என்றும் அவர் ஒரு கணவரை இழந்தவர் என்றும் திரும்ப திரும்ப சொல்லி அவருக்காக போராடுவதாக சொல்லிக்கொண்டு அவரை மறைமுகமாக நோகடித்து கொண்டிருந்தது. ஆனால் சனாதன தர்மம் அப்படி கிடையாது. சனாதன தர்மத்தை பற்றி வள்ளுவரே தெளிவாக கூறியிருக்கார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையாம். அதாவது பிறப்பால் அனைவரும் சமம்தான். அவரவர் செய்யும் காரியங்களை பொருட்டு அவருக்கான சிறப்பு வேறுபடுகிறது. அதைதான் சனாதன தர்மமும் வலியுறுத்துகிறது. இறைவன் முன்னால் அனைவரும் சமம்தான். பழங்குடியினரோ ஆணோ பெண்ணோ, கணவனை இழந்தவரோ மனைவியை இழந்தவரோ இதெல்லாம் எந்த விதமான வேறுபாட்டையும் கொடுக்காது. அவர் ஜனாதிபதி என்பதுதான் சிறப்பை உண்டாக்குகிறது. ஆனால் அந்த பழங்குடியின பெண்ணை எக்காரணம் கொண்டும் ஜனாதிபதி ஆக்கிவிடக்கூடாது என்று துடித்தவர்கள் இன்று அதே ஜனாதிபதிக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள். உங்ககிட்ட கேட்கிறதெல்லாம் ஒன்றுதான். முதல்ல கூட்டணி கட்சி தலைவருக்கு பிளாஸ்டிக் சேருக்கு பதிலாக சோபால உட்கார வைங்க. அதற்கப்புறம் கருவறைக்குள் நுழைவதை பற்றி மற்றவர்களுக்கு தெளிவாக விரிவாக நீங்கள் பாடம் எடுக்கலாம்.